freeandfreemusic.com layout track. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக கொலு வைக்கிறவங்க இல்லை எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் கொலு வைக்கிறப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கொலுவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த அசுரர்களை அழித்து அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மை என்ன அதோடது அப்படின்னா, அம்மன் கிட்ட சக்தி கிட்ட எல்லா சக்திகளையுமே அம்மன் கிட்ட எல்லா சக்திகளையுமே எல்லா தேவர்களுமே கொடுத்துருவாங்க. அப்போ மித்த எந்த சக்தியுமே மீதி எந்த கடவுள்கிட்டையுமே இருக்காது. அதனால தான் நம்மளோட டாப் மோஸ்ட் அந்த படியில் அம்மனை உயிர் உருவமாக சக்தி அவங்கக்கிட்ட எல்லா பவரும் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு மித்த கடவுள்கள் எல்லாம் பொம்மையாக இருக்கிறது தான் இந்த கொலுவோட கான்செப்டே. அதை வச்சு தான் நான் கொலு வைப்போம். எதுக்காக இது நம்ம வைக்கிறோம், நம்ம வீட்டில் எதுக்காக இதை வைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வைக்க காரணம், நம்ம வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்திகள், நமக்குரிய எதிர்ப்புகள், இந்த எல்லாத்தையுமே அம்மன் நமக்கு அழித்து நம்மளை நல்லா வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வைப்போம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தையில சும்மா வீட்டுக்கிட்ட வச்சு பழகினேன். அதுக்கப்புறம் ரொம்ப விருப்பப்பட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு இப்போ வீட்டில் தான் வைக்கிறோம். இப்போ ரொம்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே எவ்வளவோ வித்தியாசம் அந்த அம்மன் அருளால் எங்களுக்கு கிடச்சிட்ருக்குன்றத ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். நாங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம், எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகேயா? நம்ம என்ன அப்படின்னா, முதல் நாள் நம்ம அந்த அமாவாசை அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து தான் அந்த கொலு வைக்க ஆரம்பிப்பாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை, யாராவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஏதோ ஒரு குழந்தை, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தை, சின்ன வயசில் இருக்கிறவங்கள அந்த கலசம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு குட்டி பொம்மையை எடுத்து மட்டும் அது பக்கத்தில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கலசம் எப்படி வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, எடுத்தோடனே உப்பு கலந்த ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எடுத்து அந்த எங்கனக்குள்ளே வைக்க போகிறீங்களோ அந்த இடத்த தொளிச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிங்க. மஞ்சள் தண்ணி தெளித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கலசம் நல்லா விளக்கி அதுக்கு கீழே இப்போ இந்த இதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் அரிசி அரிசி இல்லாட்டி நெல் பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அது மேலே குடத்தை வைக்கணும். அந்த பித்தளை குடம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பித்தளை செம்பு கூட வச்சுக்கலாம். வச்சு அதில் ஒரு தேங்காய் வச்சு அதில் மாயில் வச்சு வைக்கணும். தாலிக்கயிறு போடணும், கண்டிப்பாக போடணும். நீங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் தாலிக்கயிறு போட்டுக்கோங்க. போட்டுட்டு விளக்கு அகல் விளக்கு வைக்கலாம், இல்லாட்டி வெள்ளி விளக்கு. இது வெள்ளி விளக்கு அதில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி விளக்கு இருக்கோ அந்த மாதிரி விளக்கு வைக்கலாம். ஓகேயா? அகல் விளக்குமே வச்சுக்கலாம். இப்போ அங்கே சாமி கும்பிடையில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, வெற்றிலை இருக்கணும், பாக்கு இருக்கணும், அதுக்கப்புறம் உலர்ந்த பேர்ச்சம்பளை அந்த இது இருக்கும்ல, அந்த இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் பேக்கெட்னாலும் சரி, இல்லை அந்த கிழங்கு கிடச்சாலும் சரி, அந்த இதை வைக்கணும். அதுக்கப்புறம் பன்னீர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் செண்பகப்பூ இருந்ததுன்னா நல்லது, இல்லைன்னா விட்டுருங்க. என்ன கிடைக்குமோ அதை வச்சு நல்லபடியாக பண்ணலாம். இதெல்லாமே அத்தியாவசியமாக இருக்க வேண்டிய பொருட்கள். இப்போ இந்த ஃபேஸுக்கு பதிலாக இந்த அம்மன், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபேஸ் கூட இப்போல்லாம் வச்சுக்கிறாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இந்த மாதிரி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அந்த குழந்தைய அதாவது ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அந்த பொம்மையை முதல்ல எடுத்து வச்சுருங்க. சாமிக்கு காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி ஏதாவது பாடல் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பாடல் பாடி, அம்மனுடைய பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கோலம் ஒரு நாளைக்கு ஒரு கோலம் எங்கள் வீட்டில் நாங்கள் போடுவோம். பார்த்திங்கன்னா, இது நாங்கள் ஒரு பாட்டி, பிராமின் பாட்டி, அவங்க வீட்டில் ரெகுலராக பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு நான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நாங்கள் வச்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி கோலம், அதாவது பொட்டு கோலம், கட்டு கோலம், படிக்கோலம், இந்த மாதிரி ஒரு கோல வகைகள் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு இதெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணையில் வாங்கி வச்சேன். அதை உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கோலமெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தோன்னா, நம்ம எந்த இதில் இருந்தால் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனால் என்னென்னா, நம்ம நல்லா குளித்து முழுகி அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், இந்த சாரீ, ஹாஃப் சாரீ இல்லை சுடி கூட ஓகே. அதை விட்டுட்டு நைட்டி, ஹாஃப் பேண்ட்டு இந்த இதோடலாம் பண்ண வேணாம். அது
கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம ஃபெஸ்டிவல் மூட்லேயுமே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதுக்காகவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோலெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாயங்கால நேரத்தில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு பூ, மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள இது பண்ணலாம். பிரசாதத்தை கொடுத்து அவங்கள வந்து திரும்ப வந்து அனுப்பலாம். கடைசி நாள் வந்து பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி நாள் வந்து வாழைப்பழம் வந்து இதில் இருக்க மாதிரி வாழைப்பழம், மஞ்சள், பாக்கு, வெத்தலை, பூ, ஏதாவது இன்னொரு பழம் வச்சு வளையல் வச்சு அந்த இதை வந்து கொடுப்பாங்க. இது வந்து அவங்கவுங்களோட இதுக்கு ஏற்றது. ஒருவேளை உங்களால் இவ்வளோ முடியலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறீங்க அப்படின்னா வெறும் வெத்தலை, பாக்கு மட்டும் வச்சு ஒரு பூ மட்டும் வச்சு கூட கொடுக்கலாம். அதுவுமே வந்து அதுவே போதும். மித்த எல்லாமே வந்து அதிகமாக செய்கிறது தான். முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா வெத்தலை, பாக்கு, மஞ்சள் கயிறு. ஓகேயா, அந்த இது வச்சு கொடுத்தாவே போதும். வளையல் கண்டிப்பாக வந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து என்னதுன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னது அப்படின்னா, டெய்லி வந்து நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வந்து சாமிக்கு வந்து காலையில் வைக்க முடியலை, காலையில் வந்து பால் வச்சுக்கலாம். நான் ஈவினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து கொடுக்கலாம். கடைசி நாள் வந்து இந்த மாதிரி எவ்வளோ நம்மளால் முடியுமோ அதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாமிகளையுமே வந்து சாய்ச்சி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். இதுதான் வந்து நவராத்திரி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணுற விஷயம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.